மோடஸ் ஆப்பராண்டின்னு ஒன்று இருந்துச்சு. தொழில் முறை திருட்டு. சைக்கிள் எடுக்கிறவன் சைக்கிள் மட்டும்தான் எடுப்பான். ஃபால்ஸ் கீ போட்டு திறக்கிறவன் ஃபால்ஸ் கீ போக மட்டும்தான் திறப்பான். இந்த மாதிரியான திருடன் அதை மட்டும்தான் செய்வான். அதுக்கு எங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும். மோடஸ் ஆப்பராண்டி லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த லிஸ்ட்டில் என்ன பண்ணுவோம், ஜெயிலுக்கு போனவங்க யார், ஜெயிலுக்கு இப்போ வெளியே இருக்கிறவன் யார், இந்த வெளியே இருக்கிறவன் யாருன்னா முதல் காலத்துல எல்லாம் டிரான்ஸ்போர்ட்டருக்கு வசதி இல்லாத போது இந்த சுற்றி இருக்கிறவன் தான் ஏதாவது செஞ்சுருக்கணும். ஏன்னா இப்போ அப்படி நாங்கள் என்ன செய்வோம், இந்த சுற்றி இருக்கிறவங்கள முதல்ல எடுத்து விசாரிப்போம். அவங்களுடைய ப்ரெசன்ஸ், இந்த ஊரில் இந்த நேரத்தில் இவன் இருந்தானா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக ஜெயிலை விட்டு வெளியே வந்திருக்கானா யாராவது, அதை பார்ப்போம். அப்படி பார்த்து ஒவ்வொருத்தராக விசாரித்து எலிமினேட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ஒரு திருடனை விசாரிக்கும் போது அவன் திருடினான்னு மட்டும் விசாரிக்க மாட்டோம். பாசிபிளாக வேற யார் இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன செய்வான், போலீஸுக்கிட்ட இருந்து தான் விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவான், சார் இந்த மாதிரி ஆளெல்லாம் அவன் தான் சார் செய்வான், இவன் தான் செய்வான்னு ஒரு பிட் இன்ஃபர்மேஷன் நிறையா கொடுத்துட மாட்டான். ஒரு பிட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பான். அதை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை எல்லாம் முதல்ல கழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கழிச்சோம்னா அதில் யாராவது ஒரு கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு இது பண்ண முடியும். அல்லது இப்போ நாம் ஒரு வெஹிக்கிள் செக் பண்ணுறோம், அவனை பிடிக்கிறோம், அவங்ககிட்ட ஏதாவது நகை இருக்குது, அதுக்கு அவன் அக்கௌண்ட் பண்ணும்போது இது வரும். அல்லது நம்மளை பார்த்து ஓடுறான். இந்த மாதிரி தான் நம்ம அஃபென்ஸை அந்த இருக்கிறவங்க லிஸ்ட்டை வச்சு தான் இது பண்ணும். இது இப்போ கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. ஏன்னா சைக்கிள் செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறவன் ஒரு ராபரி பண்ணுறவன் வீடுக்குள்ளே பூந்து திருடுறான். அதனால் கொஞ்சம் கஷ்டம். எங்களுக்கு என்ன வரும்னா ஒரு மேப் கிடைக்கும். எப்படின்னா இங்கே திருடினது அங்கே திருடினது, இதே மாதிரி மாவட்டத்தில் வேறு இடத்துல எங்கே, சிட்டியில் வேறு இடத்துல எங்கே, டிஸ்ட்ரிக்டில் வேறு இடத்துல எங்கே, இந்த மாதிரி போட்டு அதனுடைய பாசிபிலிட்டிஸ் என்னவா இருக்குன்னு சொல்லித்தான் கண்டுபிடிக்கணும். ஊசியை வைக்கோல் போரில் போட்டுட்டு தேடுற கதை தான் இந்த கதை. மங்கிக்குள்ளா ஏன் போட்டுக்கிட்டாங்கன்னா, நாம் இப்போ டிடெக்ஷன் ஆஃப் கிரைம்ஸ், குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் நவீனமாக மாறிட்டதுனால, சிசிடிவி எங்கே வேணாலும் இருக்கிறதுனாலையும், செல்ஃபோன் டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறதுனாலையும் அவங்க அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மங்கிக்குள்ளா போட்டுருக்காங்க. இந்த ஃபேஸ் மட்டும் வச்சு நாங்கள் டிடெக்ட் பண்ணுறதில்லை. ஈவன் கெயிட், வாக்கிங் ஸ்டைல், அவங்களுடைய மேனரிசம், நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. குறுகிய கொஞ்சம் முகம் தெரிஞ்சாலும் மீதியை ரீஜெனரேட் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்குது. இது அந்த மங்கிக்குள்ளா போட்டு தங்களுடைய எக்ஸ்போசரை லிமிட் பண்ணி திருடி இருக்கிறாங்க. அவங்களுக்கு டார்கெட் ரொம்ப பெருசு. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே திருடி இருக்காங்க. அது மாட்டிக்காத வரைக்கும் அவங்கள இந்த வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். சீக்கிரமாக போலீஸார் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பைலப் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு கேஸ்லையும் எஃப்ஐஆரில் இல்லாத தகவலெல்லாம் ஒவ்வொரு கிளையண்ட்டையும் கேட்கும்போது, திருடு போனவங்களெல்லாம் கேட்கும்போது நிறைய டீட்டெயில்ஸ் வரும். அதன் மூலமாக டெஃபினட்டாக பண்ணிடலாம். எனக்கு தெரிய சீரியல் கில்லர் ரமேஷ்னு ஒருத்தர் இருந்தான். அவன் முதல் கொலை பண்ணிட்டு அவன் போய் கிரிக்கெட் ஆடி இருக்கான். ஏன்னா அந்த கான்சியஸ் அவங்களுக்கு இல்லாமல் போச்சு, ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் போச்சு. இதுக்கு நிறைய காரணிகள் இருக்கிறதுனால இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசப்படும். முகத்தை மறைச்சிக்கிட்டு நிறைய இடத்துல நடந்திருக்கு. இது ஏன் அட்டென்ஷனுக்கு வந்துருச்சுன்னா, ஒரே நாளில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் 3 கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்ததுனால தான் ஒழிஞ்சு, மற்றபடி இது மாதிரி பழசு நடந்திருக்குது. அவங்க மறைக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் சக்ஸஸ் ஆகலை, கண்டுபிடிச்சிருவாங்க.